அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ரக்ஷனா. நான் சீனியர் கேஜி படிக்கிறேன். இன்றைக்கு நான் திருக்குறள் பற்றி பேச போகிறேன். திருக்குறள் 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்கள் கொண்டது. திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. அவை அறப்பால், பொருட்பால், இன்பப்பால் ஆகும். திருக்குறள் உலக பொதுமறை, முப்பால், தேவநூல் என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். இவர் மதுரையில் பிறந்தார். எனக்கு தெரிஞ்ச திருக்குறளையும் தெலுங்குரையும் கூற போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தெளிவுரை: உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செல்லத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்லத்துள் எல்லாம் தலை. தெளிவுரை: செவி வழியாக கேட்கப்படும் அறிவே சிறந்த செல்வமாகும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி துப்பாய தூமழை. தெளிவுரை: உணவுப் பொருட்களை விளைவதற்கு காரணமாக இருப்பதோடு தானும் உணவாக இருப்பது மழையாகும். நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தெளிவுரை: ஒருவர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது. ஆனால் அவர் செய்த தீமையை அன்றே மறந்துவிட வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக்க. தெளிவுரை: நல்ல நூல்களை படிக்க வேண்டும். படித்த பின் நன்னெறிகளை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் இழுக்கம் தரலாம், ஒழுக்கம் வீரிலும் ஒமப்படும். தெளிவுரை: ஊரை விட மேலானது ஒழுக்கம் ஆகும். தீனால் சுட்டக்குள் உள்ளாரும் வராதே, நாயினால் சுட்டவிடு. தெளிவுரை: ஒருத்தவங்க தீயால சுட்டா கூட அது ஆறிடும். நாவினால் பேசினா எப்பவும் மாறாது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தெளிவுரை: அன்பு மரணம் இல்வாழ்க்கை இருந்தால் அதுவே நமக்கு பண்பும் பயனும் ஆகும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தெளிவுரை: அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் அவங்களே வச்சுப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அழுது. தெளிவுரை: ஒருத்தவங்க நமக்கு எந்த உதவி செய்யலைனாலும் மற்றவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் இந்த உலகத்தையே கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. மனிதனுக்கு மனிதனுக்குரிய ஒரே நூல் திருக்குறள். இந்நூலின் கருத்துக்களை கடைபிடித்து நல்வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.